ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லியும் 3-4 வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க. எனக்கோ போடணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. பட் என்னோட லிமிட் 2 வீடியோ தான். அதுக்கு மேலே எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 9. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மொத்த உலகமும் பத்துக்கிட்டு ஏறி ஆரம்பிச்சது. அந்த டேவை கேட்டாக்லிசம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபயரோட ரேஜ்க்கு முன்னாடி மக்களோட ரிலீஜியன் லாங்குவேஜ்னு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த உலகத்தை காப்பாற்ற ஒருத்தர் வந்தாரு. அவர் ராஃபெல்ஸ் 1ன்னு அழைக்கப்பட்டாரு. அவருக்கு ஒரு சீக்ரெட் ஃபிளேம் கிடைச்சது. அதை வச்சு அமட்டராஜன் ஒன்று டெக்னாலஜி மூலியமா கிரியேட் பண்ணி மொத்த டோக்கியோ எம்பையருக்குமே அவர் பவர் சப்ளை கொடுத்தாரு. அது மூலியமா மக்கள் எல்லாரும் ஹாப்பியா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஆத்தர், விக்டர், பான் எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த கல்வெட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் பை தான். 1னா A, 2னா B, இந்த மாதிரி ரீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான். ஆனா நம்மளால இதை கன்ஃபார்மா பையன்னு சொல்ல முடியாது. நான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். பையெல்லாம் இன்னுமா நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பான் கேட்கவும், என்னோட கிங் மீட்டிங் நடக்கும்போது நாங்க இந்த மாதிரி சீக்ரெட் கோட தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே பையனும் நம்ம கரெக்டா சொல்லிட முடியாது. நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அவ்வளோ ஈஸியில இந்த அமட்டராஜோ வந்து நம்ம டீகோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட முடியாது. இதை போட்டோ எடுத்து வச்சு டோக்கியோல போய் டீகோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்டர் இதை போட்டோ எடுத்து வைக்கிறான். இந்த ஸ்டோன் டேப்லெட்டை யூஸ் பண்ணி இதை வெப்பனா மாத்த முடியுமா நான் பான் கேட்கவும், நம்ம இன்னும் டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு விக்டர் சொல்றான். நம்ம ஹீரோ டோலா லிங்க் மூலமா அந்த லேடி கூட கனெக்ட் ஆகிறான். நம்ம ஹீரோவை இன்ஃபர்னோ அட்டாக் பண்ண வருவோம். டக்கு நம்ம ஃப்ரெண்ட் போய் காப்பாத்துறான். ஷின்ரோ என்னடா சலமரி நின்னுட்டு இருக்க, ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹோகன் சொல்றான். டாமக்கியும் ஜெகநாத்தும் சேர்ந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டாமக்கி பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்னோக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சீரியஸா ஃபைட் பண்றாங்க. ஹோகன் நிறைய இன்ஃபர்னோவை ஈஸியா கொண்டுட்டு இருக்கான். அவனோட பவர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஹீரோவும் செம ஃபாஸ்டா போயிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். என்ன தைரியம் இருந்தா என் ஆளுங்களை அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டீமன் இன்ஃபர்னோ வந்து டாமக்கி தான் ஃபைட் பண்ணாம நின்னுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவளை போட்டு தள்ளலாம் அப்படின்னு போகுது. டாமக்கியை போய் அதை அட்டாக் பண்ணுவோம். டக்குன்னு ஜெகநாத் போய் அவளை காப்பாத்துறான். ஜெகநாத்தோட உடம்புக்குள்ள ஓட்டையை போட்டு அது கையவே அடுத்த சைடு கொண்டு போயிட்டு, நீ எனக்காக உயிரை விட்டுட்டியா அப்படின்னு டாமக்கி வருத்தப்படுறா. நம்ம ஹீரோவும் வருத்தப்படுறான். நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு அவன் நார்மலா இருக்கான். இப்ப டீமன் டாக்ஸ்லாம் சேர்ந்து அவன் உடம்பையே பாதியா பிச்சு போடுதுங்க. ஆனா அப்பவும் அவனுக்கு எதுவும் ஆகல. இவன் என்ன இம்மார்டல் கேரக்டரா, சாகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் என்னதான் பண்ணாலும் சாக மாட்டேங்கிறானா, இப்ப அவனை நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டீமன் இன்ஃபர்னோ வந்து ஃபயரையே வெப்பன் மாதிரி கிரியேட் பண்ணுது. அந்த டீமன் இன்ஃபர்னோ இப்ப சீரியஸ் ஆகி இவங்க எல்லாரையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அது கையில வச்சிருக்கிற அந்த வெப்பனை லைட்டா அசைக்கிறதே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ரேபிடை யூஸ் பண்ணி செம ஃபோர்ஸ்ல போய் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. என்னோட கார்னவை யூஸ் பண்ணி மேதுக்கு எதுவாகல, இதை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஷின்ரோ இப்படியே போனா நம்ம எல்லாரும் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹோகன் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டோலா லிங்க் சென்ஸ் பண்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஸ்கோப் சொல்லியிருக்கான். என்னோட பெஸ்ட்டை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த கண்டிஷன்ல என்னால அவனை தோக்கடிக்க முடியாது. உங்களோட கிரேஸ் எனக்கு தேவை. உங்க பவரை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கனெக்ஷன் பாதிலேயே கட் ஆயிருது. இதுக்கு மேல இது ஹோலி பிளேஸ், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி க்ரோ வெளியவே நிக்கிறான். டேபனாக்களோட கோர் ஏரியாக்கு இவங்க போறாங்க. அப்ப ஏதோ ஹார்ட் பீட் சவுண்ட் மாதிரி கேக்குது. இது மிஷினா இருந்தா மெக்கானிக்கல் சவுண்ட் தானே கேட்கணும், ஹார்ட்டோட சவுண்டியா கேக்குது. அது போக அந்த டோரோட ஹீகோல்ல பாருங்க ஒரு ஆரோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அங்க இன்னும் நிறைய ஆரோஸ் இருக்கு அப்படின்னு ஆத்தர் காமிக்கிறான். மொத்தமா 7 இருக்கு. ஆரோட மனம் வந்து ஒரு கீ மாதிரி இருக்கு. மொத்தமா 8 ஆரோஸ், 8 பில்லர்ஸ். ஜாப்பனீஸ்ல இதை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யாரையாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா அவங்க வீட்டு வாசல்ல அந்த மாதிரி ஆரவை குத்தி வைப்பாங்க. அப்படின்னா ஜோக்கர் அமட்டராஜோவை பத்தி சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அதுக்குள்ள டோலா பஸ்ட் இருக்கிற ஒரு லிவிங் ஹியூமனை தான் வந்து வச்சிருக்காங்க. ஒரு லிவிங் ஹியூமனை சாக்ரிஃபைஸா வச்சுதான் இதையே ரெடி பண்ணிருக்காங்க. கோப் சொன்ன கதையில உள்ள அந்த லேடி தான் இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஷீன்ரோ டோலா லிங்க சென்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி விக்டர் மனசுக்குள்ள நினைக்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த லேடியை இப்ப நம்ம ஹீரோ பாக்குறான். நான் நினைச்சது கரெக்ட் தான். டோலா லிங்க்ல நான் கனெக்ட் ஆகிறோம்னா நீங்க இதுக்குள்ள தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீன்ரோ என்னால இதை தனியா பண்ண முடியாது, வேடிக்கை பக்கமா வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஹோகன் கூப்பிடுறான். டீமனை தோக்கடிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்க இதுக்குள்ள தானே இருக்கீங்க, நானும் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டேபனாக்களை பார்த்து சொல்றான். அவன் என்ன பண்றான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனா இது நான் சீரியஸ் ஆகுறதுக்கான நேரம், கொஞ்ச நேரத்துக்கு நான் அதை சமாளிக்கிற ஷீன்ரோ அப்படின்னு சொல்லி ஹோகன் வந்து இங்கார்ட் அப்படின்னு சொல்றான். அவன் உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி கோடு கோடா வருது. இப்போ ஹோகனை சுத்தி ஃபயர் இருக்கு. ஹோகன் செம ஃபாஸ்டா போயிட்டு இப்போ அந்த டீமனை அட்டாக் பண்றான். அவனோட ஃபயர் அவனுக்கு டெம்பரவரியா அவனோட பிசிக்கல் அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதை அவன் யூஸ் பண்ணாமனா ஓவர் ஹீட் ஆயிருவான். இவன் எவ்வளவு நேரத்துக்கு இதை யூஸ் பண்ண முடியுமோ தெரியல அப்படின்னு சொல்லி டாமக்கி பார்த்துட்டு இருக்கா. ஹோகன் நாங்கள் இதை தனியாக பண்ண விடக்கூடாது, நாங்களும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ டாமக்கி போயிட்டு, ஹோகன் நீ இதில் தனியாக ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். ஜெகநாத் நான் இதை தனியாக பண்ண முடியாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இப்போ டாமக்கி போயிட்டு ஃபைட் பண்ணுறா. அவன் ஜெகநாத் கிட்ட வரவோ ஜெகநாத் பயந்தா அவனோட மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதில் ஒன்று ஃபாரஸ்ட்குள்ளே போய் வரவோ ஸ்கோப் அவனை பிடிச்சி திட்டுறான். இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹோகன் திரும்பவும் அவனோட ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான்.
ஓகன் என்னதான் அடிச்சாலுமே அந்த டீமன் இன்ஃபர்னோக்கு எதுவும் ஆகல அண்ட் ஓகனும் ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கான். ஷீன்ரோ என்னால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓகன் சொல்லுவோம். சரி ஓகே நான் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் உள்ளதா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். என்னப்பா ஷீன்ரோ பேசிட்டு இருக்க, அந்த லேடி உள்ளதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கோப் பார்க்கவும். இதை கெட்டி முடிச்சுட்டு இதோட கோரா அவங்க தான் இருந்து இத்தனை நாளாக ஃபயர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இத்தனை வருஷமா அவங்க தான் இதுக்கு ஃபயர் பவர் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாச்சே, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தான், இப்போ ஷீன்ரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கோப் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ டோலா லிங்க்ல கனெக்ட் ஆகி அந்த லேடியை போய் மீட் பண்ணுறான். சாரி என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இத்தனை வருஷமா இந்த இடத்த நான் பவர் கொடுக்கணுங்கிறதுக்காக என்னோட எல்லா பவரையும் நான் இழந்துட்டேன், இந்த டேபனாக்கில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பவர் மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்லவும். நீங்கள் எனக்கு கிரேஸ் கொடுத்தா நான் கண்டிப்பாக அதை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட பவர் ரொம்பவோ கம்மியாக இருக்குது, நான் என்னோட கிரேஸை கொடுத்தாலும் அது உனக்கு வேஸ்ட் தான், அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லவும். என்னது ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சாரி என்னை மன்னிச்சிரு, என்கிட்ட அதுக்கான பவர் இல்லை, அப்படியே நான் உனக்கு கிரேஸை கொடுத்தாலுமே அது ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் இருக்கும், அதை வச்சு உன்னால ஏதோ பண்ண முடியாதுன்னு சொல்லவும். அந்த ஒரு செகண்டே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஓகன் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருப்பான். கிட்டத்தட்ட கம்பெனி ஒன்னோட கேப்டன் பர்ன்ஸ் லெவலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக அவனால இருக்க முடியும். ஆனால் ஓகன் வந்துட்டு அந்த டீமன் இன்ஃபர்னோவை என்னதான் போட்டு புரட்டி எடுத்தாலுமே கூட அந்த டீமன் இன்ஃபர்னோவை அவனால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அந்த டீமன் இன்ஃபர்னோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ரொம்பவே ஹை லெவல் ஃபயர் பவர் தேவைப்படும். நம்ம ஹீரோ அந்த டேபனாக்கில் கிரியேட் பண்ண அந்த லேடி கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அந்த டேபனாக்கிளோட பவர் சப்ளைவா இருக்கிறதே அந்த லேடி தான் அண்ட் அவங்க கிட்ட டோலா பர்ஸ்ட் இருக்கு. இத்தனை வருஷமா அந்த டேபனாக்கிள் இயங்குறதுக்கு அவங்க பவர் சப்ளை கொடுத்துட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட இப்ப பவர் அதிகமா இல்ல. எவாஞ்சலிஸ்ட் மாதிரியே நம்ம ஹீரோக்கு அவங்க கிரேஸை கொடுத்தாலுமே கூட அவங்களோட பவர் கம்மியா இருக்கிறதுனால அது ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் அந்த ஒரு செகண்டே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.